என்ன மாமா, என்ன தேடுறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா. சொல்லுங்க, என்ன தேடுறீங்க? நான் ஒண்ணும் தேடலம்மா. நான் இப்பதான் உள்ள வரேன். இல்ல மாமா, நீங்க வந்து நாளாச்சு. நான் தான் கொஞ்சம் லேட்டா உள்ள வந்துட்டேன். என்னம்மா சொல்ற? அத நான் சொல்றேன் செல்லம். ஏன் நம்பிக்கை துரோகி, உன்னால வீட்டிலே வச்சிருக்க கூடாது. வேண்டாம். நீ உடி செல்லம்மா. இந்த ஆளெல்லாம் கட்டி வச்சு வச்சாதான் எல்லா உண்மையும் வரும். என்னடா எம்எல்ஏ கை வைக்க பாக்குறியா? வடமலை வீட்டுல இல்லைங்கிற தைரியத்துல ஆளாளுக்கு ஆட்டம் போடுறீங்களா? இந்த பாரிய, இப்போ உன் சட்டையை பிடிக்க வந்தது வடமலை எங்கன்னு கேட்கறதுக்காக தான். எங்க ஒளிச்சு வச்சிருக்க வடமலைய? வடமலையை நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். என்னடா புதுசா கதை விடுறீங்க? என்ன செல்லம்மா இதெல்லாம்? இந்த பாரிய, வயசுல பெரிய ஆளு, மாம முறையாச்சேன்னு பாக்குறேன். இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி காவி வெட்டி வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு இத்தனை நாள் ஊரை ஏமாத்திட்டு இருக்க. மரியாதையை சொல். எங்க இருக்க வடமலை? சொல்லியா? என்னையா நாங்க பாடு கேட்டுட்டே இருக்கோம், அமைதியா இருக்க. ஒண்ணு வேணாம் கடற்கார, நான் வயசானவன்டா. என் மேல அநியாயமா பழிப்படாதீங்கடா. சொல்லு செல்லம்மா நீ. யோ நிறுத்தியா, உன் வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சு. பேங்க்ல வடமலை மாப்பிள்ள அக்கௌண்ட்ஸ் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நான் எடுத்துட்டேன். இந்த வீட்டுல இருந்துட்டு செல்லம்மா போடுற சாப்பாடை சாப்பிட்டு அவங்களுக்கே துரோகம் பண்ணுவியா நீ? செல்லம்மா, உனக்கு ஞாபகம் இருக்கா? வடமலை உயிருக்கு போராட்டிட்டு இருக்கும்போது நான் தானே அங்கங்க தெரிஞ்சு 5 லட்சம் ரூபாய் கொண்டாந்து கொடுத்தேன். சொல்லு செல்லம்மா அவங்களுக்கு. யோ வாய் முடியா, இன்னும் நடிக்கிற? யாரோட பணம்? சொல்லியா, யாரோட பணம்? ஏய் அங்க என்ன பண்ற? தொடாதடா, அதை தொடாதடா. அண்ணா சொல்லிய, யாரோட பணம்? யாரோட பணம்னு சொல்லு, இல்லைன்னா நான் சொல்லட்டுமா? வடமலைக்கு ஏதோ ஒரு ரூட்ல பணம் வந்திருக்கு, அதை தெரிஞ்சுக்கிட்ட நீ வடமலையை நீ ஆபரேட் பண்ணியிருக்க. இப்ப செல்லம்மாவுக்கு வடமலைக்கும் ஏற்பட்ட சண்டையை யூஸ் பண்ணி நீ வடமலையை எங்கே ஒளிச்சு வச்சிருக்க. ஐயோ, ஆண்டவன் சத்தியமா சொல்றேன், நான் வடமலையை ஒளிச்சு வைக்கல. கடற்கரை என்ன நம்புடா. சொல்லு செல்லம்மா, ஏன் நிக்கிற? சொல்லு, என்ன பத்தி சொல்லு செல்லம்மா. அண்ணா, இந்த ஆள்கிட்ட இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். 2 காட்டு காட்டுனேன். ஏய் கடற்கரை விடுறா. பார் செல்லம்மா, உன் எதிர்க்கே பிடிக்கலாம். விடுறா. நீ ஒளிச்சு தனியா பேசுறீங்க, விட்டுடுங்க. செல்லம்மா, என்னம்மா பேசுறதுக்கு என்ன இருக்கு இவன்கிட்ட? நான் அவர்கிட்ட பேசுறேன், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ப்ளீஸ் அண்ணே, ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே போங்க. நான் பேசுறேன், நீங்க போங்க அண்ணே. நான் உங்களுக்கு என்ன மாமா துரோகம் பண்ணேன்? ஏன் இப்படி பண்ணீங்க செல்லம்மா? அது நீங்க எப்படி மாமா இப்படி மாறினீங்க? எங்களுக்கு தெரியாம இன்னும் என்னெல்லாம் மறைச்சு வச்சிருக்கீங்க? சொல்லுங்க மாமா. இடுப்புல காவி, நெத்தில விபூதி. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் உங்களை இப்படிதான் பார்த்திருக்கேன். உங்களுக்கு பின்னாடி ஏன் மாமா? நீங்க குடிப்பீங்களா? நீங்க சிகரெட் பிடிப்பீங்களா? என்ன மாமா இது? என்ன இதெல்லாம்? அப்படின்னா நீங்க கொலை கூட பண்ணுவீங்களா? சொல்லுங்க மாமா, ஏன் பேச மாட்டேன்றீங்க? என் புருஷனை என்ன பண்ணீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? சொல்லியா, என் புருஷனை என்ன பண்ண? ஐயோ இல்ல செல்லம்மா, என்ன நம்பு செல்லம்மா, என்ன ஒண்ணும் பண்ணல செல்லம்மா. இல்ல சொல்லல, என்ன நம்பு. இந்த கத்தியால ஒண்ணு குத்தி. ஐயோ நான் ஒண்ணும் பண்ணல செல்லம்மா, என்ன நம்பு செல்லம்மா. எனக்கு தெரியாது செல்லம்மா, எனக்கு தெரியாது, என்ன நம்பு செல்லம்மா. சொல்லியா, என் புருஷனை என்ன பண்ண? ஐயோ செல்லம்மா, நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லலனா நான் ஒண்ணும் பண்ணல செல்லம்மா. சொல்லியா, புருஷனை என்ன போட்டு விடு செல்லம்மா. செல்லம்மா கையை கும்புற செல்லம்மா. செல்லம்மா என்ன நம்பு. படிங்க. ஆமா, நான் பார்த்துக்கிறேன்.
எழுந்திருங்க. பெரியவரே உங்களதான், எழுந்திருங்க. செல்லம்மா, இந்த பணத்தை ஸ்டேஷன்ல வந்து கலெக்ட் பண்ணிட்டு போங்க. என்ன ஏதாவது சொன்னாரா? பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு மேடம். எவ்வளவோ அடிச்சு பார்த்துட்டேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு மேடம். கதவு தரங்க. வடமலை எங்க? தெரியாது. கொன்னுட்டியா? என்ன அப்படி பாக்குற? ஒருத்தர் அக்கவுண்ட்ல இருக்க பணத்தை ஒண்ணு அவர் சொல்லி எடுக்கணும், இல்ல அவர் வரவே மாட்டாருன்னு தெரிஞ்சா அப்ப எடுக்கணும். நீ சொல்ல போற பதில வச்சுதான் வடமலை உயிரோட இருக்காரா இல்லையான்னு முடிவெடுக்கணும். சொல்லு, வடமலை எங்க? என் மேல இப்படி சந்தேகப்படுறது தப்பு. அவன் என்ன எதிரியா? வடமலை என் அண்ணன் புள்ளமா, என் புள்ள மாதிரி. அவனை நான் போய் இந்த சென்டிமெண்ட் டயலாக்லாம் வேணாம். எனக்கு தேவை உண்மை. ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருந்த மொத்த பணத்தை ஒரே நாள்ல எடுத்திருக்க. ஏன்? வேற பேங்குக்கு மாத்துறதுக்கு தான். அதுக்கு அவசியம்? என் புள்ள வடமலை பணத்தை காப்பாத்துறதுக்காகத்தான். என்ன சொல்ற? செல்லம்மாவும் அவ அண்ணன் தம்பிங்களும் சேர்ந்து பணம் கேட்டு வடமலையை டார்ச்சர் பண்ணாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டா தன் பொண்ணோட எதிர்காலம் என்ன ஆகும்னு வடமலை யோசிச்சு பணம் கொடுக்க சம்மதிக்கல. ஆனா செல்லம்மா தான் குழந்தைங்களோட எதிர்காலத்தை விட கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணுங்க தான் அவளுக்கு முக்கியமா போச்சு. அந்த நேரத்துல தான் வடமலை உயிருக்கு கடற்கரையால் ஆபத்து வந்துச்சு. அவனுக்கு ஏற்கனவே கால் முடமானதுனால அவனுக்கு இருந்த தைரியமும் போச்சு. செல்லம்மா மேல இருந்த நம்பிக்கை சுத்தமா போச்சு. இதையெல்லாம் என்கிட்ட சொல்லி அவன் எத்தனை ராத்திரி என்கிட்ட அழுதுருக்கான் தெரியுமா? திடீர்னு ஒரு நாள் வந்தான். சித்தப்பா, பேங்க்ல பணம் இருக்கு, இன்னிலிருந்து இந்த பணத்துக்கும் என் குழந்தைக்கு நீ தான் கார்டியனா இருக்கணும், என்னையும் ஜாயின் கையெழுத்து போட சொன்னான். சரி சொல்றானே அப்படின்னு நானும் ஒத்துக்கிட்டேன். இந்த நேரத்துல தான் செல்லம்மா பணம் கேட்டு அவனை ரொம்ப தரக்குறவா பேசினான். அவன் மட்டும் இல்லம்மா, அவ கூட பிறந்தவங்களும் அவனை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள்ல இருந்து வடமலையை காணோம். அவங்களுக்கு பயந்துதான் நான் மொத்த பணத்தையும் எடுத்துட்டு வந்தேன். எதுக்காக வடமலை பயந்தானோ அது நடந்து போச்சு. உங்க சந்தேகம் நியாயம்தான், நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு, இந்த பணத்தை மட்டும் செல்லம்மா கையில கொடுத்துறாதீங்க. என்ன அடிங்க, கொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் அதை பத்தி கவலைப்படல. ஆனா என் புள்ள வடமலைக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தி ஆகணும். என் பேத்தியோட எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாதுமா. அம்மா, செல்லம்மா குடும்பத்திலிருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. நீ சொல்றதுல ஏதாவது பொய் இருந்தா தூக்குல போடுங்க. எனக்கு யார் இருக்கா? யார் அழ போறா?
சொல்லுங்க செல்லம்மா. என் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் சொன்னாரா? இல்ல, எந்த தகவலும் கிடைக்கல. நீங்க அவரை நம்பாதீங்க. அவ்வளோ பணத்தோட இருந்தாரு, கையில கத்தி வர வச்சிருந்தாரு. நீங்க நல்ல விசாரிங்க, அவரை நம்பாதீங்க. நான் எவ்வளவோ விசாரிச்சு பார்த்துட்டேன். அவர் என்னடானா உங்களை குத்தம் சொல்றாரு. எம்எல்ஏயா? ஆமா, அந்த படம் முழுக்க வடமலைக்கு சொந்தமானது. பணத்தை சேவ் பண்றதுக்காக தான் அவர் வித்ட்ரா பண்ணதா சொல்றாரு. என்ன பத்தி அவர் பொய் சொல்றாரு. கேவலம் பணத்துக்காக நான் என் புருஷனை மிரட்டுவேனா? சரி சரி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமா தெரியுது. வடமலை உயிருக்கு ஆபத்து இல்லாம எங்கேயோ சேஃபா இருக்காரு. இவர் சொல்றது உண்மையா இருந்தா அவர் நிச்சயமா இவரை காண்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வேற ஆங்கிள்ல விசாரிச்சு பார்க்கறேன். அம்மா ஆதிபராசக்தி அம்மா, எல்லாரையும் காப்பாத்துமா. என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? ஆபீஸ் கிளம்பலையா இன்னும்? எங்கடா உன் அருமை பொண்டாட்டி? இன்னும் தூங்கிட்டு இருக்காளா? இத பாருடா, மேல்மருவத்தூர்ல இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம பசியோட வந்திருக்கேன். உயிர் போகுது எனக்கு பசி. ஏதாவது சமைச்சு வச்சிருப்பா, சாப்பிடலான்னு வந்து ஆளே காணும். எங்கடா அவ? அமுதா, அமுதா, என்னடி பண்ற உள்ள? அமுதா, அமுதா, எங்க ஆளே காணுமே? ஏண்டா, எங்கடா அமுதாவ ஆளே காணோம்? எங்க போனா? ஆபீஸ்க்கு போயிருக்கா. ஆபீஸ் போயிட்டாளா? ஏண்டா, இப்ப மணி என்ன சுமார் ஒரு 9 இருக்குமா? அதுக்குள்ள ஆபீஸ் போயிட்டாளா? என்னடா சொல்லிட்டு இருக்க? டேய், நான் கேட்டுட்டே இருக்கேன், இங்க பாரு. என்னடா வாசு, ஏண்டா, ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்னடா, ஏன் அழற? ஆத்தா ஆதிபராசக்தி, இப்பதானே ஆத்தா உனக்கு மாவிளக்கு ஏத்துறதா வேண்டிக்கிட்டேன். வந்த கால் ஈரம் கூட இன்னும் காயல. அதுக்குள்ள என் புள்ள கண்ணுல ஈரத்தை பார்க்க வச்சிட்டியே தாயே. அம்மா, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. அமுதா நேத்தும் செல்லம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கா. பொய் சொல்லாதடா, பொய் சொல்லாத. அப்புறம் எதுக்குற தேவையில்லாம நீ கண் கலங்கி நிக்கிற? என்னடா, என்ன அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? உன்னைதானே கேக்குற, வாய் திறந்த பதில் சொல்லு. வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? தெரியும்டா, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தத அவ சாதகமாக்கிட்டான்னு நினைக்கிறேன். அம்மா, அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. அம்மா, கொஞ்சம் பேசாம அமைதியா இரு. உள்ள வாங்க. பாத்தியாடா வாசு, வந்துட்டாங்களா மகராசி? நான் கும்பிடுற ஆத்தா எவ்வளவு சக்தி உள்ளவன்னு பாரு. இவ பேரை சொன்ன உடனே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டா பாத்தியா? அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்கிட்டே கோவப்படு. நீங்க உட்காருங்க, உட்காருங்க. என்னம்மா நீ மட்டும் வந்து உக்காந்துட்டு இருக்க? எங்க அவ? நீங்க யார கேக்குறீங்க? யார கேக்குறேனா? 3 நாளா உன் வீட்டுல வந்து படுத்துட்டு எந்திரிச்சு போயிட்டு இருக்கறாளே, இந்த வீட்டு மறு மக, அவளைத்தான் கேக்குறேன். என்ன சொல்றீங்க? அமுதா ஏன் கூட இருக்கல? அப்ப அவ உன் வீட்டுக்கு வரலையா? பாத்தியாடா வாசு,
பாத்தியா நான் என்ன சொன்னேன்? செல்லம்மா வீட்டுக்கு போறேன், செல்லம்மா வீட்டுக்கு போறேன்னு உன் பொண்டாட்டி வாய் கூசாம சொன்னாலே இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? செல்லம்மா வந்து சொல்றாளே அவ வீட்டுக்கு வரலன்னு. ஐயோ 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 ஆதிபராசக்தி, மறுபடியும் என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டியே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளையோட நிலைமை இப்படி ஆகணும். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நாள்ல இருந்து ஒரு நாள் கூட அவன் சந்தோஷமா இல்லையே. தேடி தேடி எங்க இருந்து என் வீட்டுக்கு மருமகளா வந்து சேர்ந்தாளோ. ஐயோ வாசு, என்னாச்சு வாசு? என்ன நடக்குது? அமுதா 3 நாளா வீட்டுக்கு வரல. பாரதிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உங்க வீட்டுல இருக்கிறதா சொன்னா. என்கிட்ட ஒரு போன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல? இந்தாங்க. சரிங்கம்மா. வாமா அமுதா. எல்லாரும் ஆபீஸ்க்கு கிளம்பி போற நேரத்துல நீ வீட்டுக்கு வர? ராத்திரியெல்லாம் வேலையா? இல்ல நான் அண்ணி வீட்ல இருந்தேன். இனிமேதான் ரெடியாகி ஆபீஸ் கிளம்பி போகணும். ஓஹோ, நேத்து கூட உன் அண்ணி வீட்டுக்கு தான் போனியா? என்னமா உன் அண்ணியோட குழந்தைக்கு உடம்பு சரியாகல? ஆமாத்த, கிளைமேட் ஒரு மாதிரியா இருக்குல்ல, அதான் பாவம் பாப்பாக்கு இருமல் குறையவே மாட்டேங்குது. ராத்திரியில தூங்கவே மாட்டேங்கிறா. எவ்வளவுதான் அண்ணி பாத்துக்க முடியும், அதான் கூட துணைக்கு இருந்துட்டு வந்தேன். பாவம் அந்த செல்லம்மாவுக்கு ஏன் தான் இப்படி சோதனைக்கு மேல சோதனை வருதோ தெரியலையே. போம்மா போ, உள்ள போ போ. தக்கிட்ட